செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு மதுரையில் கொடுத்துருக்காரு. மறுபடியும் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து நல்ல தகவல் வரும். ஏதோ பீகாரில் ஒரு பெரிய பிரளயம் நடந்து இந்தி கூட்டணி ஜெயிச்சிரும், அதன் மூலம் நாம் வந்து இங்கே தமிழகத்தில் அதனுடைய வீச்சு அப்படி பெருக போகுதுன்னு ஒரு சீனை போடலாம்னு நினச்சாங்க. பீகாரை பாருங்கன்னாங்க. பீகார் 200க்கு மேலே அடிச்சு தூக்கிடுச்சு. அப்போ தூக்கும்போது என்ன ஆகுது? என்னடா நாம ஒன்று எதிர்பார்த்தோம், இங்கே பெரிய இமாலய வெற்றியை பெற்று பிடிச்ச இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா வழக்கம் போல தான் செங்கோட்டையனை கூப்பிடு, ஓபிஎஸை கூப்பிடு. இவர்களுடைய செயல் முழுவதும் திமுகவுக்கு பிடிமாக ஆதரவாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், திமுகவினர் என்ன கட்டளையிட்டாலும் செய்ய தயாராக இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய இவர்களுடைய எண்ணத்தில் கடுகளவேனும் அதிமுகவின் எண்ணம் இல்லை. தாங்கள் வெளியேறிய பிறகு அல்லது கட்சிக்குள் இருந்து கொண்டு திமுகவுக்கு உதவிய யாரும் அதிமுகவில் திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டதாக வரலாறே கிடையாது. விஜய் அவர்கள் அதிமுகவிற்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். அதாவது கூட்டணி குறித்து இது போன்ற பேச்சுக்கள் எங்கேயும் விஜய் பேசியதாக எந்த தகவலும் கிடையாது. கூட்டணி சார்ந்த விஷயங்களில் அதிமுக மிக தெளிந்த தீர்க்கமான முடிவை எப்போதும் எடுக்கும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அது குறிப்பும் சென்னையில் வந்து சட்டம் ஒழுங்கு இதாக இருக்குது. முதலமைச்சர் தொகுதியில் கொளத்தூரில் ஒரு இதே போன்ற சமூக விரோதிகள் அப்பாவி மக்கள் 6 பேரை வெட்டி காயப்படுத்தி விட்டு சொல்கிறாங்க சார். மெதுவாக நடந்து போகிறாங்க, நடந்து கேஷுவலாக. இவங்க எந்த பிம்பத்தை அப்போ கொடுக்குறாங்க பாருங்கள். காலை உணவு திட்டம்னு சொன்னீங்க சார். காலை உணவு திட்டத்தில் இதே கொளத்தூர் தொகுதியில் ஒரு 5 வயது சிறுமியை அந்த காலை உணவு திட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட பணியாள் மூலம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் உங்கள் தொகுதியில் கொளத்தூரில் பண்ணாங்க, ஒருத்தரும் கண்டுக்கல. அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணுறாங்க, அடுத்து பல்லவன் சாலையில் பண்ணுவாங்க, அடுத்து அப்போது அந்த 3 ஏரியாவில் உள்ள ரவுடியெல்லாம் பண்ணிட்டான்ப்பா, நம்ம ஏரியாவில் நம்ம எதாவது பண்ணணும்ப்பான்னு இது ஒரு கல்ச்சர் மாதிரி வந்துடாதா? அப்போ அதை கர்டைல் பண்ணணும்ல. அப்போ சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமானது, எப்படி பரவுங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது முடிச்சுக்கிடுவாங்களான்னு பார்ப்போம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அதிவீர ராமபாண்டியன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் எலெக்ஷன் கிட்டத்தட்ட பீகாரில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ தமிழகத்தில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆனால் இப்போ ஊடகங்கள் எல்லாருமே இப்போ அதே போன்ற ஒரு தாக்கம் தமிழகத்தில் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 நாட்களாக அது பேசப்பட்டாவிச்சு. இந்த சூழலில் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு மதுரையில் கொடுத்துருக்காரு. மறுபடியும் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து நல்ல தகவல் வரும்ன்ற மாதிரி இருந்தார். இது வேணுமென்றே இது போன்ற விஷயங்களை திசை திருப்பதற்காக மடைமாற்றுவதற்காக செயல்படக்கூடிய செயலாக பார்க்குறீங்களா, இல்லை செங்கோட்டையனுடைய செயல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? செங்கோட்டையனுடைய செயல் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு மனிதர் வெளியே இருந்து கொண்டு, இதுக்கு முன்னாடி நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. ஓபிஎஸ்லேருந்து இன்னும் நிறைய 1-2 பேர் சொல்லலாம் நம்ம. அவர்களுக்கெல்லாம் இப்போ வெளியே வந்து இந்த செய்தியை சொன்னால் யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அதிமுக விட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் வெளியே வந்ததுனால செங்கோட்டையனை வச்சு அதை பேச வைக்கிறாங்களே ஒழிய இதில் வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் அதுக்கு கவனம் செலுத்துவதோ இல்லை ஆடியன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்போ இல்லை. செங்கோட்டையன் இன்னும் இது மாதிரி ஏதாவது 1-2-3 பேட்டிகளுக்கு அப்புறம் இப்போ செங்கோட்டையனிடம் பேட்டி காண வேண்டுமா என்கின்ற நிலை கூட வர்ற அளவுக்கு தான் அவர் போய்கிட்டு இருக்காரு ஒழிய அது குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளும் யாருடனும் பேசப்படவோ அல்லது அது குறித்த ஆலோசனையோ எங்குமே நடைபெறவில்லை. அப்படி இருக்கிற போது நான் போயிடும்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அரசியல் களம் வந்து பீகார் குறித்து இப்போ இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மிகப்பெரிய விமர்சனங்களை வச்சு ஏதோ பீகாரில் ஒரு பெரிய பிரளயம் நடந்து இந்தி கூட்டணி ஜெயிச்சிரும், அதன் மூலம் நாம் வந்து இங்கே தமிழகத்தில் அதனுடைய வீச்சு அப்படி பெருக போகுதுன்னு ஒரு சீனை போடலாம்னு நினச்சாங்க. இப்போ அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எஸ்ஐஆர் அது இது பீகாரை பாருங்கன்னாங்க. பீகார் 200க்கு மேலே அடிச்சு தூக்கிடுச்சு. அப்போ தூக்கும்போது என்ன ஆகுது? என்னடா நாம ஒன்று எதிர்பார்த்தோம், இங்கே பெரிய இமாலய வெற்றியை பெற்று பிடிச்ச இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா வழக்கம் போல தான் செங்கோட்டையனை கூப்பிடு, ஓபிஎஸை கூப்பிடு, ராமசாமியை கூப்பிடு, குப்புசாமியை கூப்பிடுங்கிற கதையாக இதை எடுத்து வச்சுருக்காங்களே ஒழிய இவர்கள் பேசுவதற்கும் இவர்களால் இந்த இயக்கத்தை கட்டமைப்பது ஒருங்கிணைப்பது என்கின்ற பேச்சும்
ஆல்ரெடி அதெல்லாம் முடியாமல் போன விஷயங்கள். இன்றைக்கு ஒற்றை தலைமையாக அதிமுகவை மிக சிறப்பாக அதிமுக தனத்தோடு ஒருமித்த கருத்தோடு உண்டாக்கி அதிமுகவை மிகச்சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த தலைமையை அதிமுக தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதனால் இவர்களை போன்றவர்கள் இவர்களுடைய செயல் முழுவதும் திமுகவுக்கு பி-டீமாக ஆதரவாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், திமுகவினர் என்ன கட்டளையிட்டாலும் செய்ய தயாராக இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய இவர்களுடைய எண்ணத்தில் கடுகளவேனும் அதிமுகவின் எண்ணம் இல்லை. அதாவது நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதிமுகவில், நான் ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் மீண்டும் அந்த கட்சியில் வர வேண்டும் அல்லது இந்த கட்சிக்கு இணைய வேண்டும் போன்றவர்களை இணைக்க வேண்டும் என்றிருந்தால் அதிமுக கட்சிக்கு ஒரு சிறிய பலகீனத்தை ஏற்படுத்தி விடும் என்று தெரிந்தால் கூட ஒரு வார்த்தையை கூட உதிர்க்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் இன்னும் அதிமுக தன்மையோடு இருக்கிறோம், நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் இயக்கத்தில் மீண்டும் பணியாற்ற தயாராக இருக்கிறோங்கிறத நடவடிக்கைகளால் காட்டுவார்கள். அப்படி அதிமுக நீங்கள் என் மீது எடுத்த நடவடிக்கையை ஒரு பொதுச் செயலாளர் என்கின்ற முறையில் என் மீது எடுத்ததை நான் தன்னை வணங்கி ஏற்கிறேன். அதே நேரத்தில் அதிமுகவில் மீண்டும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய நேரத்தையும் செலவிட்டு இந்த கட்சிக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன் என்பதையும் காட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அதிமுகவுக்குள்ள மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய தாங்கள் வெளியேறிய பிறகு அல்லது கட்சிக்குள் இருந்து கொண்டு திமுகவுக்கு உதவிய யாரும் அதிமுகவில் திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டதாக வரலாறே கிடையாது. அதை தாங்க நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். இன்னமும் திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையில் 1/3 அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு விலக்கி வைக்கப்பட்டவர்கள். அப்படி 1/3 அமைச்சரவையை நிரப்பக்கூடியவர்களாகவே இருந்தாலும் அதிமுகவின் எண்ணத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் இங்கே யாருக்கும் இடம் கிடையாது. அந்த லிஸ்டில் இப்போது கடைசியாக சேர்ந்திருப்பவர் செங்கோட்டையன். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீகார் தேர்தல் குறித்து ஒரு இந்தியா கூட்டணி, அதாவது படுதோல்வி, இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாக ஜெயிக்கக்கூடிய சூழலில் அதே போன்ற ஒரு சூழல் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், சமூக வளர்த்தக்கூடிய செய்திகள் எப்படின்னா, விஜய் அவர்கள் அதிமுகவிற்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு, பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வரணும், காங்கிரஸோட கூட்டணி அமைச்சமாக்கும், அவர் கொள்கை எதிரியும் நம்ம அடித்த மாதிரி இருக்கும், அரசியல் எதிரியும் அடித்த மாதிரி இருக்கும், எடப்பாடியார் கையில் தான் இன்றைக்கி முடிவு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் இருக்குதா சார்? இல்லை, அதாவது கூட்டணி குறித்து இது போன்ற பேச்சுக்கள் எங்கேயும் விஜய் பேசியதாக எந்த தகவலும் கிடையாது. அதை எடப்பாடியார் கூட சொல்லியிருக்காரு, நிறைய இடங்களில் சொல்லிட்டு வராரு. அதே மாதிரி கூட்டணி சார்ந்த விஷயங்களில் அதிமுக மிக தெளிந்த தீர்க்கமான முடிவை எப்போதும் எடுக்கும். அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் மிக துல்லியமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கின்ற பல பயணங்களில் மக்களை சந்திப்பதில், வியூகங்கள் வகுப்பதில், கழகத்தினர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பதவி கொடுத்து பணி கொடுத்து என்னென்ன செய்யணும், இப்படி அவர் மிக தெரிந்த ஒரு கட்டமைப்பை ஓரளவு தேர்தல் வேலைகளை முக்கால்வாசி முடித்து வச்சிட்டார். அந்த நிலைமையில் தான் அதிமுக இருக்கிறது. அதனால் மற்ற தலைவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அதிமுக அது திமுகவை இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு உதவுகின்ற பட்சத்தில் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளும். அதே போல் இவர்கள் அசம்சன் அண்ட் ப்ரசம்சனில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டதாக சொல்வதெல்லாம் அப்படி ஒரு கருத்தை இதுவரைக்கும் யாரும் ஒரு சிறிய அளவு கூட கசிய விட்டது கூட கிடையாது. அந்த நேரத்தில் இது முழுக்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பீகாரில் இப்படி ஒரு கூட்டணியை இவங்க கட்டமைத்து அந்த கூட்டணிக்கு அதாவது இன்னும் இந்த வார்த்தைகளில் நம்ம சொல்லணுன்னா, ஸ்டாலின் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சார். முதல்ல நிதிஷ்குமாருக்கு அனுப்புகிற போது ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு வாழ்த்துக்கள்னு. அப்புறம் அப்படி சொல்லிவிட்டு இந்த வெற்றி அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அதாவது கூட்டணியில் இருந்த ஸ்திரத்தன்மை, கூட்டணி கொண்டிருந்த கருத்துக்களை வென்றெடுப்பதற்காக அவர்கள் உழைத்த டெடிகேஷன், கடைசி வாக்கு செலுத்தப்படும் வரை அந்த பூத்தில் உட்கார்ந்து வேலை செஞ்சதற்கான அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் அதில் தெரிகிறதுன்னு சொல்கிறார் ஸ்டாலினுடைய அறிக்கையில். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்தை எவ்வளோ பலவீனமாக இருக்குன்றத அதை சொல்லிவிட்டு, அப்போ ஏதாவது ஒன்று தானே சொல்லணும் சார். தேர்தல் ஆணையம் பலவீனமாக இருந்தது,
பிஜேபிக்கு உதவியது, அந்த கூட்டணிக்கு உதவியது, இவ்வளோ ஓட்டை வந்து ஸ்கேன் பண்ணி இவர்களெல்லாம் இன்றைக்கு மனநிலையில் சார் நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் சார், நாளைக்கு காலையில் நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னா நான் உங்களை கட்டுப்படுத்த முடியுமா? அதனால் இதெல்லாம் வந்து சும்மா அடித்து விட்றது. அப்போ எஸ்ஐஆரால் தான் தோற்றது, ஒரே வரியில் உங்களுக்கு வாழ்த்து, எஸ்ஐஆரால் தான் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் நிதிஷ்குமார் அவர்களே, இது போன்று நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு வரியில் தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்துரு. ஏங்க இந்த தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்ததுங்க, வாழை மரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து தானே இருக்கு போட்டு இப்படி போட்டிருக்காரு. இல்லை இப்போ இதில் இன்னும் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஸ்டாலினுடைய கருத்து இப்படி இருக்கிறது, ஆனால் திமுக காரங்களாம் வெளியே பேசுகிறது வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவங்கள ஒட்டுமொத்த கருத்து தேர்தல் ஆணையத்தை பிஜேபி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, வச்சுக்கிட்டே இருக்கிற நாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் நடத்திய அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியிலிருந்து எதிர்கொண்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? அப்போ ஒருவேளை நீங்கள் பிஜேபி கூட யாருக்கும் தெரியாமல் ஏதாவது உறவு வச்சுருக்கீங்களாங்கிற கேள்வி தானே சார் எழுது. ஏன் சார் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிச்சா அது வந்து நியாயமான வெற்றியா? அதே இன்னொரு மாநிலத்தில் நடந்துச்சுன்னா 24 நாடாளுமன்ற தேர்தலே, ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி நடக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி சார்? அப்போனா நம்ம என்ன நினைக்கணும் இதில்? அப்போ அங்கே பீகாரில் நடந்தால் அதற்கு வேறு சாயம், தமிழ்நாட்டில் நடந்தால் அதுக்கு வேறு சாயம். இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் வந்து கிளவராக இருக்கோம் அப்படிலாம் விட மாட்டோம். சரி விட மாட்டீங்க. அப்போ எஸ்ஐஆரையா நீங்கள் எதிர்க்கிறீங்க? நீங்கள் பீகார் இல்லைல்ல, நீங்கள் ஹரியானாவில் இல்லைல்ல, நீங்கள் மற்ற மாநிலங்கள் இல்லைல்ல, நீங்கள் உங்களால் வந்து மற்ற மாநிலத்தில் அவங்க தோக்கும்போது நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுது, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறது உண்மைன்னா, அப்போ தமிழகத்தில் தேர்தல் களத்தில் நம்ம வாக்கு சேகரிப்பாக இருக்கட்டும், வாக்கு சேர்ப்பாக இருக்கட்டும், இறந்தவர்களை நீக்குவதாக இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆரை செய்வதாக இருக்கட்டும், முன்னணியில் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக நாங்கள் நின்று காட்டுகிறோம் அப்படி தானே சொல்லணும். அது நாங்கள் அதிமுக சொல்கிறோம் சார். இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு மூல காரணமே அதிமுக தொடர்ந்து பல வழக்குகளை தொடுத்துட்டு இருக்கோம் சார் ஹைகோர்ட்டில். அப்படி ஒரு வழக்கில் கூட சொல்கிறாங்க, இருங்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அப்போவே தேர்தல் ஆணையத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு. ஆமாம், அப்போது இது ஒரு தீர்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதிமுக. அப்போ நீங்கள் வந்து தமிழகம் எல்லா விஷயத்திலும் முன்னோக்கி இருக்கிறது, எல்லாத்திலும் கட்டமைப்பிலும் முன்னோக்கி இருக்கிறது, மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது, அறிவு வளர்ச்சி, பகுத்தறிவு, இடஒதுக்கீடு பெருசாக கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் எஸ்ஐஆர் 30 நாளில் பண்ணணும்னா என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது ரெண்டுக்கு முரணா இல்லையா சார்? இவர் நேற்று சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது கூட பெரிய கட்சிகள் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை, இப்போ எங்களை போல சின்ன கட்சிகள் இது பண்ண முடியாது, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்துட்டு இதில் வந்து வாக்குகளை வந்து இலக்க நேரிடும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அதிமுக இந்த இதை ஆதரிக்குது, கடைசியில் அதிமுக வாக்குகளை காலி செய்யப்படும், அவங்கள வாக்குகளை இழக்கப்படும்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இல்லை அது அப்போ அவர் சொல்லல, அவர்கிட்ட அந்த மேன் பவர் இல்லைங்கிறத அவர் ஒத்துக்கிறார் ஃபஸ்ட்டு. அப்படி மேன் பவர் இல்லாத கட்சிகள் வந்து இன்னொரு வகையிலையும் பாருங்கள், உங்களுடைய சதவிகிதம் நீங்கள் எவ்வளோ வாக்கு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதிமுகவும் திமுகவும் இன்னும் பிற கட்சிகளும் அவர்கள் சார்ந்த கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் அவர்கள் ஒரு வாக்கு சேகரிக்கும் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டர்னில் யார் யாரை தேடி அப்படி ஒவ்வொருத்தரும் அவர்கள் சார்ந்த பிரச்சாரங்கள் அவர்கள் சேகரிக்கிற சந்திக்கிற வாக்காளர்களை சரியாக கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்டாலே போதும் சார். சார் நீங்கள் பிரமாண்டப்படுத்தி 6 கோடிக்கு மேல் வாக்குன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டுன்னு சொல்லலாம். ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரே கட்டத்தில் தானே சார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த ஒரே கட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதும் இதே அதிகாரிகள் இதே அலுவலர்கள் இங்கே உள்ளவர்கள் வச்சு தானே நடத்துகிறோம். ஈவன் இதுக்காவது ஒருத்தர் பூத்தில் போட்டு அனுப்பி வைக்கிறோம். அங்கே எத்தனை பேரை கொண்டு வரோம் தேர்தல் அன்னைக்கு? ஒரு மை வைக்கிறதுக்கு ஒருத்தர், கையெழுத்து வாங்குறதுக்கு ஒருத்தர், ஓட்ட அந்த மெஷின் இன்சார்ஜ் ஒருத்தர், இப்படி அங்கே 7 பேரை உட்கார வைக்கிறோமா சார்? அது போக பூத்துக்கு போலீஸ் போடுறோமா சார்? ஆனால் இங்கே 30 நாளில் எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தராக ஓட்டு போடணுமோ அந்த ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து சரி பண்ண முடியாத நம்மளால். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருடங்கள் பண்ண வேண்டிய வேலையை வந்து 1 மாதத்தில் பண்ணுறாங்க, இதனால் அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி கூட வந்துட்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆரை வந்து புறக்கணித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட குற்றச்சாட்டா அதிகமான பணிச்சுமை இருக்குது,
அதிகமான மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகிறோம்ன்றாங்க. இப்போ இந்த இது குறுகிய காலம்ன்றப்ப வந்து ஒரு சிரமமாக இருக்குது. இதே ஒரு நீண்ட காலம் ஒரு 6 மாதம் 1 வருடம்ன்றப்ப இது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். தேர்தல் கிட்ட நெருக்கத்தில் இதையே பண்ணணுன்ற கேள்விக்கிறாங்க. சரி, இந்த கேள்விக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம முன்னுதாரணம் எடுத்துக்கோங்க. கடைசி நாளில் போய் தானே நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் கால வரையறை நிர்ணயிச்சா அந்த கடைசி நாளில் ஐயா நாங்கள் அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம் வர முடியலை, இன்னும் எங்களுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எவ்வளவு ஆண்டு காலம் கொடுத்தாலும் நீங்களே என்ன செய்வீங்க? அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்போம், சார் நீங்கள் ஒரு மனு கொடுத்த சார், இன்னும் 3 மாதம் இருக்குது சார், போங்க சார், போய் சுற்றி அடிச்சுட்டு வாங்க, மெதுவாக வாங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஒரு பணியை மிகச்சரியாக சிரத்தையோடு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம்லாம் காலம் கேட்குறதுல இன்னொரு பெரிய இது என்ன இருக்குன்னா, நாம் எதை நோக்கி போராடுறோமோ அதுலேயே நிறைய மிஸ்டேக் வரும். இப்போது 6 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் வாக்கு போடுகின்ற தகுதியை பெற்றிருப்பாங்க. 6 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இறந்திருப்பாங்க. 6 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இடம் மாறி இருப்பார்கள். மறுபடியும் அதே இடத்துல தானே நிற்கும். இந்த கோரிக்கையெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பான, முரணான, சம்பந்தம் இல்லாத. சார், ஒரே நாளில் ஒரு பூத்தில் 1000 வாக்காளர்கள் இருப்பதில் 75% மேல் கொண்டு வந்து வாக்களிக்கவே வைக்க முடிகிற போது 30 நாளில் அந்த வாக்காளர்களை மீதியுள்ள வாக்காளர்களையும் தொடர்பு கொள்ள முடியாதா? இல்லை, அரசு ஊழியர்களுக்கு சிரமமாக இருக்குன்னு அவங்க அதான் அரசு ஊழியர்களுக்கும் சொல்லுவோம். இப்போ அரசு ஊழியர்களுக்குமே சார் நீங்கள் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அதே பணியை செய்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு சீட்டு வருது, எடுக்கிறீங்க, டிக் பண்ணுறீங்க, மை வைக்கிறீங்க, எழுதுறீங்க, போல் பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு 30 நாள் இருக்குது. 30 நாளில் ஒரு 5 5 5 என்று பிரித்து நீங்கள் இருக்கிற அந்த ஓட்டர்ஸை டிவைட் பண்ணிவிட்டு பார்த்தாலே போதுமா சார்? 1000 ஓட்டுகளில் எல்லாருமே நீங்கள் வரட்டும்னு எதிர்பார்க்கறதில்ல. நிறைய பேர் தானே வந்து எங்கம்மா இருக்கீங்க, எங்கள் ஃபார்மை கொடுத்துருங்கன்னு கேட்குறது இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் தேடி போகிறவர்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் தான். ஒரு வயது முதிர்ந்தவர்கள், வெளியே வர முடியாதவங்க, அவங்களோட உறவினர் இங்கே இல்லை, பக்கத்தில் இல்லை. அப்போ இதை நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்ல. ஒரு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கணக்குக்காக மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அனுப்பப்படலை. அவங்ககிட்ட ஏற்கனவே இதே மாதிரி பல விஷயங்களில், பல கணக்குகளில் பிறப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பிறக்கிறாங்க, எல்லாம் எல்லாமே இதாகுது. இந்த வீட்டில் யார் இருக்கா, அவங்க எங்கே போயிருக்காங்க, என்ன இருக்காங்க, இப்படி அவங்களுடைய சர்வைலன்ஸ் வந்து அந்த மக்களோடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ நீங்கள் வந்து திடீர்னு இன்றைக்கி ஐயோ இதெல்லாம் கேட்குறாங்க, இன்றைக்கி தான் இந்தியாவிலே ஓட்டர்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நிலையை நீங்கள் இவங்க எஸ்ஐஆரை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. அதே தான் வந்து சீமானும் வந்து சார் எந்த ஒரு செயலுக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு விதிக்கப்படாத செயல் விளங்கவே விளங்காது சார். அதுவும் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், அரசியல் அறிவு, கல்வி அறிவு, இப்படி பல ரீதியான அறிவுகளில் தமிழகம் இருக்கக்கூடிய என்ற நிலைக்கு அனைத்து கட்சிகளும் மிக தெளிவாக வந்து நாம் கட்சி கொள்கை மாறுபாடுகளை களைந்து இந்த எஸ்ஐஆரை, அதாவது வாக்காளர்களை, உண்மையானவர்களை வாக்காளர்களாக மாற்ற வேண்டிய ஒரு சபதத்தை எடுத்து நாம் அதை வென்று காட்டுவோம். அதில் யாரும் ஒரு மனிதனுடைய வாக்கு கூட விடுபட்டு விடக்கூடாது என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி காட்டணும். ஏன்னா இது தேர்தல் ஆணையம் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் எல்லாம் செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தில் வந்து நம்ம செய்யணும் இல்லையா? அப்படி செய்கிற போது எப்படிங்க தேர்தல் ஆணையம் இத்தனை கட்சிகளும், ஒரு பூத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஆம் இவர் இங்கே இருக்கிறார், இவருக்கு ஓட்டு இருக்கிறதுன்னு எல்லோரும் கொண்டு போய் வைக்கும்போது எப்படி அவங்க மாற்றி சொல்ல முடியும்? அப்போ இந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் பாசிட்டிவ் இப்படி தானே கடத்தணும். அப்போ இப்படி கடத்துகிற போது அப்போ ஒவ்வொரு பரவாயில்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நாம் இதற்கு சரியாக ஆவணத்தை கொடுத்து நம்ம வாக்கு இருக்கிறத நம்ம உறுதி செய்யணும்னு சொல்கிறாங்களே, அப்போ சீக்கிரம் போகணுமே அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீங்கள் ஓட்டணும் மொழியே. இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது? நீட்டை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்கிற மாதிரி எஸ்ஐஆரை நாங்கள் வழக்கு போட்டு நிறுத்திவிடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு குறைந்தாலும் பல ஓட்டுகளுக்கு பல பேருக்கு வாக்கு இல்லை என்கின்ற நிலை வந்தால் அதற்கு காரணமாக இருப்ப போவது திமுகவும் அது சொல்கின்ற கருத்துக்கு ஒத்து ஊதுகிற மகர கட்சிகளும் தானே ஒழிய வேற ஒன்றும் இருக்காது சார்.
நீட்டு மாதிரி நாங்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிறுத்திடுவோம்னு சொல்லி எத்தனை பேர் தங்களுடைய இதை இழந்துட்டு இருக்காங்க, உயிரை இழக்கக்கூடிய இழப்பு இருக்குது. அப்போ இதே மாதிரி நீங்கள் இதுலேயும் அப்ளை பண்ணீங்கன்னா ஓட்டு இழப்பு வர்றதுக்கு காரணம் நீங்களாக தானே இருக்க முடியும், வேற யாரும் சொல்ல முடியும்? நீங்கள் இதனுடைய அக்கறை, பொறுப்பு, தன்மை இதெல்லாம் எடுத்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வாக்காளர்களை இந்த ஆவணங்களை தேவையானவர்கள் எல்லாத்தையும் அவங்க கேட்குறதில்ல. வாக்கு இருக்குது, ஏற்கனவே முடிஞ்ச எஸ்ஐஆரில் உள்ள லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டான வாக்குகள் விவரங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா வாங்க, இல்லை இன்றைக்கி வர்றீங்களா நாளைக்கு வர்றீங்களா சார். ஒவ்வொரு கட்சியோட PLA 2வும் இந்த பணி தானே சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது தேர்தல் வரப்போகுது, ஒவ்வொரு கட்சியும் PLA 2 போட்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு பூத்துக்கு அதிமுகலாம் 30 பேர்லேருந்து 50 பேர் வரை கூட நாங்கள் ஒரு கமிட்டி மாதிரி போடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அத்தனை பேர்களும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க வாங்கிக்கோங்க, நம்ம செய்ய வேண்டாம், உங்களுடைய மனு அங்கே ஃபார்ம் வந்துருச்சு வாங்கிட்டீங்களா. இது ஒரு அரசியல் ரீதிய கட்சியாக நமக்கும் தார்மீக கடமை தானே அது. இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் இது முடியாது, இது எதை எடுத்தாலும் முடியாது, நடக்காது, ஆகாது இப்படி சொல்லி கடைசியில் வந்து தன்னுடைய ஓட்டை சரியாக வென்றெடுக்கக்கூடிய மனிதனை கூட இவங்க இந்த நெகட்டிவாக பேசி அவங்களுக்கும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதுதான் நடக்குதுங்க. நிச்சயமாக சார். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அது குறிப்பும் சென்னையில் வந்து சட்ட ஒழுங்கு இதாக இருக்குது, ரவுடிசம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டு 100க்கு 100 உண்மையான குற்றச்சாட்டு. ஏனென்றால் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே சென்று வருவதற்கே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை சமீப காலமாக இங்குள்ள சமூக விரோதிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திமுகவிடம் இது குறித்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் 2 பேர் சண்டை போடுறது எப்படிங்க சட்டம் ஒழுங்கு வரும்? 2 பேர் அவங்களுக்குள்ளே குடிச்சிட்டு சண்டை வெட்டிக்கிறாங்க, 2 பேர் அவங்களுக்குள்ள கேங்கு 2 ரவுடி கும்பல் வெட்டிக்குது, தனிப்பட்ட விரோதத்தில் வெட்டிக்கிறாங்க, ரோட்டில் வந்து வெட்டுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வெட்டுறாங்க, கோர்ட்டுக்கு முன்னாடி வெட்டுறாங்க, இல்லை இது போன்று மத்திய அரசு மாநில அரசனுடைய அலுவலகங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல வச்சு வெட்டுறாங்கங்க, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வருமாங்க, இதெல்லாம் 2 பேருக்கு தனிப்பட்டதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணமே முதல்ல தப்பு இல்லையா சார்? முதலமைச்சர் தொகுதியில் கொளத்தூரில் ஒரு இதே போன்ற சமூக விரோதிகள் அப்பாவி மக்கள் 6 பேரை வெட்டி காயப்படுத்தி விட்டு சொல்கிறாங்க சார். மெதுவாக நடந்து போகிறாங்க, நடந்து கேஷுவலாக. இவங்க எந்த பிம்பத்தை அப்போ கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே போய் இப்படி பண்ணாலும் எங்களை யார் கேட்க முடியும்? அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடிய நிலை தான் தமிழகத்தில் இருக்கிறது. காலை உணவு திட்டம்னு சொன்னீங்க சார். காலை உணவு திட்டத்தில் இதே கொளத்தூர் தொகுதியில் ஒரு 5 வயது சிறுமியை அந்த காலை உணவு திட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட பணியாள் மூலம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் உங்கள் தொகுதியில். நீங்கள் கேட்டால் குளத்தூரை நான் அப்படி மாற்றிட்டேன், காலை உணவு திட்டத்தில் நாங்கள் பார்த்தீங்களா சார்? அதாவது புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வருகிற போது ஏன் அதில் தாய்மார்களையே நியமித்தார்கள்? பெரும்பாலும் குழந்தைகளை அந்த குழந்தைகளாக பார்க்கக்கூடிய தன்மை இன்னொரு தாய்க்கு இருக்கும். அதனால் அவங்க பணியமர்த்தப்படுகிறவர்கள் எல்லாம் தாய்மார்களாக பெண்களாக கொடுத்தாங்க. அப்போ இவர்களுக்கு அந்த திட்டத்தின் மீது ஒரு இருக்கிற சுவாரஸ்யம், அதை செயல்படுத்தும் போது என்னென்ன எதிர்விளைவுகள் வரும், கஸ்டடி யார்கிட்ட இருக்கும், அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி வைக்கணும்? ஒரு ஆணை நியமிக்கணும் எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா அதுவும் போக இப்படி தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் ஒரு முதலமைச்சர் அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதியில் கொளத்தூரில் நடக்கிறது. அதே மாதிரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராப்பில் நடக்கிறது. அதாவது பல்லவன் பணிமனை எவ்வளோ பீக்கான ஏரியா பாருங்கள். அதெல்லாம் இப்போ வந்து அவ்வளோ ஒரு அரசு அலுவலகங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள், மிலிட்ரி கேம்ப்பு எல்லாம் இருக்கக்கூடிய இடம் சார். அங்கேயே அவ்வளோ அந்த இடத்துல ரவுடிகள் தாக்கிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த தோற்றம் என்பது சட்டம் ஒழுங்கு மொத்தமாக தமிழகத்தில், இன்னும் குறிப்பாக சென்னையில் சிரித்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம். அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் சார். இது போன்ற, அதாவது ஒரு அங்கே இப்படி ஒரு பண்ணிட்டான்னு சொன்னால் இதே மாதிரி சென்னையில் எவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. இப்போ குளத்தூரில் பண்ணாங்க, ஒருத்தரும் கண்டுக்கலை. அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பண்ணுறாங்க, அடுத்து பல்லவன் சாலையில் பண்ணுவாங்க, அடுத்து அப்போது அந்த 3 ஏரியாவில் உள்ள ரவுடியெல்லாம் பண்ணிட்டான்ப்பா, நம்ம ஏரியாவில் நம்ம எதாவது பண்ணணும்ப்பான்னு இது ஒரு கல்ச்சர் மாதிரி வந்துடாதா?
அப்போ அதை கர்டைல் பண்ணணும்ல. அப்போ சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமானது, எப்படி பரவுங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது முழிச்சுக்கிடுவாங்களான்னு பார்ப்போம். இல்லை என்ன எங்களுக்கு அப்படி இப்படி இதெல்லாம் 2 பேருக்கு இடைப்பட்ட பகை, 2 கும்பலுக்கு இடைப்பட்ட பகை, தெருவில் தான் வெட்டியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே என்ன சார் இது? ரொம்ப மோசமான நிலையை நோக்கி சட்டம் ஒழுங்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இதையெல்லாம் சரி கட்ட மாட்டாங்க. காவிரியில் அவங்க வந்து மேகதாது அணை கட்ட போகிறேன், உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் உத்தரவு கொடுத்துட்ருக்கு, அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடுவோமான்னா கூட்ட மாட்டாங்க. ஆனால் எஸ்ஏஆருக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாததை செஞ்சுற மாதிரி அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. இப்போ இங்கே காவிரிக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கணுமா வேண்டாமா? ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதிமுக எல்லா கட்சியும் வந்து ஆமாம் இந்த மேகதாது அணை கட்டுவதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லிடுச்சுன்னா கர்நாடகாவுக்கு உதவ போயிரும்னு நினைக்கிறாங்களா? ஆனால் எஸ்ஏஆருக்கு மட்டும் தெருவாக போராட்டம், ஊராக போராட்டம். இது இந்த இவங்களோட அந்த அரசியல் முறையை பாருங்கள். கூட்டணிக்கு வேணும், கூட்டணி வச்சுக்கணுங்கிறதுக்காக மக்களுடைய உரிமைகளோடு விளையாடக்கூடாதுல்ல. அது போன்ற செயல்களை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரின் அறிவுறுத்தல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு மிக மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த அரசு விழித்து கொண்டால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். கண்டிப்பாக சார். இப்போ எல்லாருமே 2026 தேர்தல் நோக்கி போகும்பொழுது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சிகளும் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய 2026 தேர்தல் யாருக்குமே பெரும்பான்மை இருக்காது, ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் தான் இருக்கிறது, நம்மளோட கட்சியுமே வந்துட்டு கூட்டணியில் பங்கு எடுக்கும், எல்லா கட்சிகளையுமே தங்களோடு கூட்டணி வைப்பதற்காக விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வரக்கூடிய 2026 அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற ஒரு சொல்லிட்டு வரோம். ஆனால் இவங்க வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லிட்டுறாங்க. எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அது அவங்களுடைய கருத்து. அடுத்து தேர்தல் காலங்களில் இன்னும் அந்த கூட்டணி குறித்து ஒரு காங்க்ரீட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் தாங்கள் நினைக்கின்ற தங்களுடைய பார்கெனிங் பவரை உயர்த்துகிற வகையில் பேசுவது ஒரு யதார்த்தமான நிலைதான். அந்த அடிப்படையில் அவங்களுடைய கருத்தாக சொல்கிறாங்க. கூட்டணி அமைகிற போது அந்த புள்ளியில் தான் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெற முடியும் என்பதை நாங்கள் முன் வச்சு அவங்களுக்கு சொல்லுவோம், பேசுவோம். கருத்துக்களோடு ஒருமித்து வருகிற போது ஒருமித்த கூட்டணி ஏற்படும். அதற்கு முன்னால் இது போன்ற நிலை, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் காங்கிரஸோடு இணக்கமாக இருக்கிறார். இப்போ காங்கிரஸிலிருந்து ஒரு சில சமிக்கைகள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, விஜய் எங்களுக்கு புதியவர் அல்ல, ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் சந்தித்து காங்கிரஸில் சேர்வது குறித்து ஆலோசனை பண்ணாரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா இப்போ நீங்கள் திமுக இன்னொரு இதை ப்ளே பண்ணாங்க சார். எப்படின்னா இண்டி கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் அந்த ஸ்டாலினுடைய வாழ்த்து செய்தியிலேயே வந்து இது போன்ற சூழ்நிலைகளெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணியோடு இருக்க கட்சிகளோடு ஒருமித்து போகணும். அது என்ன மறைமுகமாக சொல்ல வர்றாருன்னா, இப்போ காங்கிரஸில் ஒத்துழையாமல் அங்கே நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சீட்டு மட்டும் அதிகமாக கேட்குறாங்கங்கிற ஒரு மறைமுக கருத்தையும் வச்சாங்க. இப்போ அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸுக்கு வந்து 2011 தேர்தலில் 63 சீட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு திமுகவிடமிருந்து காங்கிரஸ் வாங்கிக்கிச்சு. அந்த சிபிஐ ரைடெல்லாம் நடத்தி வாங்கினாங்க. அதற்கு அடுத்த தேர்தலில் 2016 இவர்களுக்கு கொடுத்த தொகை 48. அங்கேருந்து தடார்னு ஒரு பல்ட்டி காங்கிரஸுக்கு 20 சீட்டை திமுக கட் பண்ணிடுச்சு. இப்போ கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் வெறும் 25 சீட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பீகார் தேர்தல் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கேயும் அந்த நிலைமையில் தான் இருக்குது, ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுப்போம், அதை ஏற்றுக்கிறீங்களாங்கிற நிலைமைக்கு அவர்களுடைய துணி போயிடுச்சு. அதை புரிந்துக்கிட்டு தான் இவங்க வந்து இப்போ விஜயோடு விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்போ அதிமுக சொல்ல முடியாது, ஏன்னா பிஜேபியோடு அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ தமிழகத்தில் உள்ள பல கட்சிகள் திக்கி திணறி திமுக பின்னால் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கே, இப்போ நம்ம பார்கெயின் பண்ண முடியாத, திமுகட்ட பார்கெனிங் பவர் எல்லாமே செத்து போச்சே, இப்போ வேறு எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லையே, என்ன செய்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்திலையும் சிக்கல்லையும் திமுக கூட்டணி திக்கு முக்காடி கொண்டு இருக்கிறதுனால தான் விஜய் எங்களுக்கு புதியவர் இல்லைங்கிறதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பேச ஆரம்பிக்குது. இதுதான் கலை யதார்த்தம். இதை வந்து மாற்றி சொல்கிறதுக்காக இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி இதெல்லாம் இப்படி வாங்க அப்படின்னு போகிறோம். இதெல்லாம் வந்து
மிக தீர்க்கமாக தெளிவாக அதிமுக அரசியல் ரீதியாக அனைத்து நகர்வுகளையும் மிக துல்லியமாக கணித்து கொண்டு வருகிறது. எடப்பாடியார் இந்த தேர்தலில் எடுக்கக்கூடிய முடிவு மிக மிக தீர்க்கமான முடிவாக இருக்கும். அது மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டிலில் பக்கம் வரவிடாத நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போதுதான் இந்த உதயநிதி போன்ற கத்துக்குட்டிகளுக்கெல்லாம் ஒன்று தெரியும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தொடர்ந்து எடப்பாடியார் இருக்க வேண்டும் என்று சொன்னோமே, ஐயையோ அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விமர்சனம். இன்றைக்கு நாம் இனிமேல் ஆட்சி கட்டிகளில் வர முடியாத அளவுக்கு அதிமுகவை கட்டமைத்து வைத்திருக்கிறாரேன்னு அன்னைக்கு தெரியும். அது இந்த தேர்தல் வருகிற 26 தேர்தலில் எதிரொலிக்கும் விதமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய அரசியல் வியூகங்களும் தேர்தல் வெற்றி வாய்ப்புகளும் கொண்டு வந்து விடும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய கருத்து. நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பண்ணிட்டு இருக்கு. நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.